சிவாய குரவே நமஹ. அயோத்தியில ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் ஜோரா பண்ணியாச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறைய பெரியோர்கள், அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுடைய முயற்சி, பல மகான்களுடைய முயற்சி, பீடாதிபதிகளுடைய ஆசீர்வாதம், கோர்ட்டில் வழக்கு, முக்கியமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முழுமையான முயற்சி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பினர்கள் இதுக்காக போராடி அனைவரும் முயற்சி பண்ணி அயோத்தியில் பாலராமர் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாருடைய அருள் பாலிக்கிறதுக்கு, அனைவரையும் பாரத தேசத்தினுடைய அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ராமபிரான் ரெடியாக இருக்கார். சவுத் சைடு அப்படியே வந்தோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன். இப்போ முருகன் மாநாடு நடத்தி முடிச்சாச்சு. மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சாச்சு முருகன் மாநாடு. அப்போ என்ன, இப்போ மற்ற எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ராமரை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ முருகனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண வர்றீங்க, இது ஆன்மீக பூமி அல்ல, பெரியார் மண், அப்படி இப்படின்னு அவங்க புதுசாக கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகங்கள், அதனுடைய கூட்டணி கட்சிகள், இந்த மாதிரி பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற எல்லாருமே சேர்ந்து வடக்க ராமரை வச்சு அரசியல் பண்ண பிஜேபி தெற்க முருகனை வச்சு அரசியல் பண்ண வந்துட்டாங்க, இங்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விமர்சனத்தை வைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பதிலாக இந்த காணொலி என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகமும் அரசியலும் முதல்ல பிரிக்க முடியாது. எல்லா ஆன்மீகவாதிகளும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு இல்லை. அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லை. இங்கே நமக்கு தேவை ஆன்மீக அரசியல் தான் தேவை. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பூமி உருண்டையில் இருக்கக்கூடிய எந்த நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு மதம் சார்ந்த நாடாகத்தான் இருக்கு. நீங்கள் பூகோளம் மொத்த பூமி உருண்டையில் நீங்கள் பாருங்கள், மதம் சார்ந்த நாடு தான். அரபு கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு 64 நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் சொல்கிறாங்க, ஃபுல்லாக இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இஸ்லாத்தை மதத்தை தழுவி இருக்கக்கூடியவங்க. இப்போ அங்கே நம்ம போராடி மோடிஜியினுடைய ஒரு அபரிவிதமான முயற்சினால இப்போ இன்னைக்கு சவுதி அரேபியாவில் வெங்கடாஜலபதிக்கு கோவில் கட்டிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அங்கே போய் சுதந்திரமாக இந்துக்கள் வழிபாடு பண்ண முடியுமா? நீங்கள் பிறந்து வளர்ந்த குலசாமியை நீங்கள் கும்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அங்கே ஆட்சி இஸ்லாம் ஆட்சி நடக்குது. இங்கிருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானில் இந்துக்கள் என்ன பாடுபடுறாங்க, ஆக்குப்பைடு காஷ்மீரில் என்ன பாடுபடுத்தப்படுறாங்க, பிஓகேல எவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது, நம்ம பூர்வீகமாக இருக்கக்கூடிய பண்டிட்ஸ் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு குடி மக்கள் அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை சுதந்திரமாக கும்பிடணும்னா அங்கே அவங்களுக்கான ஆட்சி இருக்கணும். அதை சம்மதிக்காத ஒரு ஆட்சி நடந்தால் அது அந்த வணங்கக்கூடிய நபர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். செக்யூலரிசம் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்தியாவை. இங்கே செக்யூலரிசம் தான். இங்கே பிற மதங்கள் கும்பிட்றதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் என்றைக்குமே தடை விதிக்கிறது இல்லை. அதனால் இஸ்லாமில் அவங்க கடைப்பிடிக்கலாம், கிறிஸ்தவர்கள் அவங்க கடைப்பிடிக்கலாம், இந்துக்கள் கடைப்பிடிக்கலாம். ஆனால் இந்துக்களாக இருந்து இவங்களுடைய வழிபாட்டு முறைகளில் கெடுதல் வரக்கூடிய சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையினால இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. அப்புறம் நீங்கள் கிறிஸ்டியானிட்டி கண்ட்ரிஸ் ஒரு பாதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ். அப்போ யூதர்கள்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் மத்தியில் மட்டும் உட்காந்துருக்காங்க, சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு குழுக்கள் யூதர்கள். அவங்கள பாருங்கள், பாலஸ்தீன்லேருந்து அவங்கள விடாமல் போய் வச்சு விரட்டி செஞ்சு அவங்களே வாழணும். அப்போ மதம் இல்லாத நாடே இல்லை, இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஆன்மீக அரசியல்னு ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒரு முக்கியமான காரணத்தை கேட்டிங்கன்னா, ராமரும் முருகரும் ரெண்டு பேருமே அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியலினுடைய தலைமை வாய்ந்த அரசியலை கற்றுக் கொடுத்த, இப்படி தான் அரசியல் நடக்கணும்னு சொன்ன தெய்வங்கள். ஏன்னடா இவன் புதுசாக ராமருடைய அரசியல்வாதி ஆக்குறான், முருகனே அரசியல்வாதி ஆக்குறான்னு பார்க்காதீங்க, அதுதான் உண்மை. எப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தோடு இதை முடிச்சிடறேன். வளவலன்னு வீடியோ வேண்டாங்கிறதுனால சின்ன உதாரணத்தோடு முடியும். ராமாயணத்திலிருந்து ராமருடைய ஹிஸ்டரியை ஃபுல்லாக படித்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லப்பட்டு வந்தால் கூட ராமாயணத்தினுடைய வேகம் எங்கே எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வனவாசம் சென்ற ஒரு முக்கியமான காலகட்டம். அதில் தான் ராமாயணம் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. இப்போ ராமர் ஏன் வனவாசம் போனார் அப்படின்னு பார்க்கும்போது
பரதர் ஆழ்வாருக்கு ஆட்சி பீடம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுனால, தசரத சக்கரவர்த்திகிட்ட கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் பரதாழ்வாருக்கு ஆட்சி பீடம் கொடுக்கறதுக்காக ராமர் வனவாசம் போக வேண்டியது வந்தது. அங்கே அரசியல் வந்துடுது. அதனால தான் ராமர் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. திருப்பி காட்டை முடிச்சுட்டு திருப்பி வந்து பரதாழ்வார் காத்திருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே நான் போகலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திருப்பி ராமர் ஆட்சி நடக்குது. ராம ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ராமாயணத்தினுடைய முக்கிய பாட்டே நமக்கு அரசியல் இப்படித்தான் பண்ணணும், இந்த குணம் கொண்டவர்கள் தான் அரசியலில் நாட்டை ஆளணும், இந்தந்த குணங்கள் கொண்டவங்க, இந்தந்த பண்புகள் இருக்கக்கூடியவங்க அரசியலில் நாட்டை ஆளக்கூடாதுங்கிறத முதல்ல மனித இனத்துக்கு சொல்லி கொடுத்ததே ராமர் தான். சரி, அதோட முடிஞ்சதா? முருகனுக்கு என்னையா சம்பந்தம்? ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ஸ்கந்த புராணத்தில் சொல்லக்கூடியதை ராமருக்கும் ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீலக்ஷ்மணருக்கும் யார் எடுத்து சொல்றாங்க? விஸ்வாமித்திர குரு எடுத்து சொல்றார் சுப்பிரமணிய சுவாமியினுடைய பராக்கிரமத்தை. இது ராமாயணத்தில் வருது. அப்போ ராமாயண காலத்துக்கும் முந்தைய காலம் ஸ்கந்த புராண காலம். இப்போ கந்த புராணத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். எல்லா தேவர்களையும் பிடிச்சி சூரபத்மன், சிங்கமுகாசுரன், கஜமுகாசுரன் எல்லாம் சேர்ந்து தேவர்களை அடைச்சி வச்சிடுறாங்க. ஈஸ்வர சாசனப்படி பஞ்சபூதங்கள் தன் வேலையை செய்ய முடியல, நவகிரகங்கள் தன்னுடைய வேலை செய்ய முடியல, நியாயமாக இருக்க முடியல. அப்போ எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான வேண்டி எங்களுடைய ஆட்சியை ஈஸ்வரன் கொடுத்த அமைப்புப்படி ஆள விடாமல் இந்த அசுரர்கள் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த அசுரர்களுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு அசுரர்களுடைய ராஜ்யத்தை அகற்றிவிட்டு தேவர்களுடைய ராஜ்யம் வரணும், அதுக்காக நீங்க அருள் புரியணும்னு சிவபெருமான்கிட்ட கேட்க, தக்க காலத்தில் கந்த கடவுளை தருவோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அவதாரம் செய்து, அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல தவறான அரசியல் ராஜ்யம் செய்து கொண்டிருந்த 3 அசுரர்களையும் வதம் செஞ்சார். அப்புறம் சேவல் குடியாக மயிலாக மாற்றி தன்னோட வைத்துக் கொண்டார். அதெல்லாம் அது பின்னாடி உள்ள கதை. வதம் செய்து தேவர்களுடைய ராஜ்யத்தை, ஆட்சியை பூவுலகில் கொடுத்த கடவுள் முருகப்பெருமான். இதை யாரும் மறக்கக்கூடாது. அப்போ ராமர் காலத்திலையும் ராமராஜ்யத்திற்கு ஆணிவேராக முன்னாடி இருந்து கந்த புராணத்தை விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்றார் அப்படின்னா, அப்போ கந்த புராணம் சுப்பிரமணிய கடவுள் அவருக்கு முந்தைய ஆரிய திராவிடெல்லாம் கிடையாது, எல்லாமே கந்த புராணம் ஒன்று தான். அதனால சுப்பிரமணிய சுவாமி முருகக்கடவுளானவர் அசுரர்களை வதம் செய்து தேவர்கள் ஆட்சி செய்ய அமைப்பு போல முருக பக்தர்கள் அனைவரும் அசுரர்களாக இருக்கக்கூடிய அசுர குணம் கொண்ட ஆட்சியை அகற்றி நேர்மையான ஆன்மீகவாதிகளுடைய ஆட்சியில் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் ஆட்சி ஆளணுங்கிறத முக்கியமாக முருக கடவுள் நிர்ணயிப்பார் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி, அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ் போன்ற இதர எதிர்க்கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் இதன் மூலமாக சொல்லக்கூடியது என்னென்றால், வடக்க ராமர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ராமர் வந்தாச்சு, தெற்கையும் முருகனுடைய ஆட்சி மலர்ந்தே தீரும், அது பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.